நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்புல முதல்வர் தலைமையில் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் ஒரு இது ஒரு குழு அமைக்கப்படுறது. தென் தமிழகத்தில் வந்து எல்லா பிரதிநிதிகளும் ஒருங்கிணைக்கணும் ஒரு கோரிக்கை வழக்கு. தமிழ்நாட்டின் உரிமைக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அது தமிழகத்துடைய ஜீவாதார உரிமையாக இருந்தாலும் சரி, நம்முடைய உரிமை எதுவாக இருந்தாலும் அதை பெறுவதிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னிற்கும். ஆளுகிற கட்சியாக இருக்கிற போதும் சரி, எதிர்கட்சியாக இருக்கிற போதும். கச்சத்தீவு பிரச்சனையிலே அம்மா அவர்கள் வருவாய்த்துறையை ஆளுகிற கட்சியாக இருக்கிற போது அதிலே வாதியாக சேர்த்தார்கள். எதிர்கட்சியாக இருக்கிற போது கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்தார்கள். அதே போன்றுதான் காவிரி பிரச்சனையிலும் அம்மா அவர்கள் வழக்கு தொடுத்து அதில் வெற்றி பெற்று தீர்ப்பை கெஜெட்டில் வெளியிட வேண்டும் என்று வெற்றி பெற்றார்கள். முல்லை பெரியாறிலே 142 அடி உயர்த்த வேண்டும் என்று வழக்கு தொடுத்தார்கள், வெற்றி பெற்றார்கள். இப்படி தமிழகத்துடைய ஜீவாதார உரிமை என்று சொல்லுகிற போது அம்மாவுடைய வழியிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிற போது காவிரி உரிமைக்காக 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடங்க வைத்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் தமிழகத்தினுடைய உரிமை பாதிக்கப்படுகிற அது எதுவாக இருந்தாலும் அதை தட்டி கேட்கிற முதல் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது. அதிலே தான் அனைத்து கட்சி கூட்டத்திலே எங்கள் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் எங்கள் சட்டத்துறையினுடைய செயலர் அவர்களும் இன்பதுரை அவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். மற்ற விவரங்களை எல்லாம் எங்கள் பொதுச் செயலாளரிடத்தில் கவனத்தில் கொண்டு சென்று அவர்கள் அதற்கு தொடர்ந்த அறிக்கை வாயிலாக பத்திரிகை சந்திப்பின் வாயிலாக உங்களிடத்தில் விவரங்களை தெரிவிப்பாங்க. சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக வந்து ஒருங்கிணைந்து ஒரு குறையின் கீழே வருமா அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. கூட்டணி சேர்மான்னு கேட்குறீங்களா? வந்து தனியாக அது வந்து முறை ஆகும். அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளுகிற கட்சியாக மீண்டும் வர வேண்டும், இந்த மக்களுக்கு முடங்கி கிடக்கிற திட்டங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும்ன்ற நல்ல நோக்கத்தில் தான் நீங்கள் கேட்குறீங்க. அதை எனக்கு புரிஞ்சுக்கிற முடியுது. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு வெற்றி கொடி நாட்டுகின்ற வகையிலே பணியாற்றி வருகின்றோம். இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு கட்டமைப்புகள் பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். பூத் கமிட்டி அமைக்கிற பணிகள், கூட்டணிகள் பேச்சுவார்த்தைகள். இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தையை சொல்லுங்கன்னு கேட்குறீங்க, எல்லா இடத்துலையுமே கேட்குறீங்க. நேற்று கூட பொதுச் செயலாளர் கேட்டீங்க. கூட்டணி பேச்சுவார்த்தையை எப்படி வெளியே சொல்ல முடியும்? முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னால் தானே அது கூட்டணி பேச்சுவார்த்தை. முடிகிற வரைக்கும் சொன்னால் அது எப்படி கூட்டணி பேச்சுவார்த்தையாக வரும்? ஆகவே பத்திரிகையாளர்களை திருப்திப்படுத்துகிற வகையிலே பதில் சொல்ல முடியாது. மக்களுக்கு எதிர்காலத்திலே வருகிற காலத்தில் எது நன்மை பயக்குமோ, மக்களுடைய உரிமை பாதுகாப்பதற்கு எது நன்மை பயக்குமோ, இன்றைக்கு திமுக முடங்கி போய் கிடக்கிறது. அரசு திட்டங்களை வழங்குவதும் சரி, செயல்படுத்துவதும் சரி. ஆகவே தலைவர் காலத்திலும் சரி, புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் காலத்திலும் சரி, ஒரே எதிரி திமுக. அதில் தான் நாங்கள் பயணிக்கிறோம். தெளிவான பார்வை, இதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆகவே நீங்கள் கேட்குற கேள்விகள் என்பது இது காலங்கடந்த கேள்வியாக தெரிகிறது. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அம்மாவின் மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்காலம் என்னாகுமோ என்று எல்லோரும் சாமானிய தொண்டர்கள் எல்லோரும் நாங்கள் அதிர்ந்து போயிருக்கிற போது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருந்ததை தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய அணுகுமுறையால் 4.5 ஆண்டு காலம் அம்மாவின் புனித ஆட்சியை நடத்திய அந்த மகத்தான சாதனையினாலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்காலத்தை ஆச்சரியக்குறியாக மாற்றிருக்கு. இல்லை, வாக்கு வங்கி உயர்ந்திருக்கா சரிந்திருக்கா? கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இப்போ வந்து வாக்கு வங்கியுடைய எண்ணிக்கை இப்போ நீங்கள் அறிவுபூர்வமான கேள்வி கேட்குறீங்க. 91 யார் ஜெயிச்சா? அதிமுக. யார் தோத்தா? திமுக. எத்தனை சீட்டு இருந்துச்சு சொல்லுங்கள்? ஒன்று தான் இருந்தது. அவரும் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். வாக்கு வங்கி உயர்ந்துச்சா உயரலையான்னு திமுக போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? 96 மீண்டும் திமுக வந்துச்சு, 2001 மீண்டும் அதிமுக வந்துச்சு, 2006 திமுக வந்துச்சு, 2011 அதிமுக வந்துச்சு, 2021 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 16லையும் 21 அம்மா ஆசையோடு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். 16 234 தொகுதியிலையும் இரட்டை இலையை போட்டு நிற்க வச்சு வெற்றி பெற செய்தாங்க. அப்போ வாக்கு வங்கி நிரந்தரமான வாக்கு வங்கி, தேர்தலுக்கு தேர்தல்கள் கிடைக்கக்கூடிய வாக்கு வங்கி, இவையெல்லாம் நீங்கள் மதிப்பீடுகள் அந்த வாக்கு வங்கி என்பது
நீங்கள் உறுதியாக எதையும் வந்து சொல்ல முடியாது. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மக்கள் விரும்புகிற கட்சி. அதனால தான் 52 ஆண்டுகளில் 32 ஆண்டுகள் ஆளுகிற கட்சியாக இருக்கிறோம். திமுக 75 ஆண்டுகள் பவள விழா, அவங்க 25 ஆண்டுகள் தான் இருக்கிறாங்க. அப்போ எது மக்கள் விரும்புகிற கட்சி, மக்கள் ஆதரிக்கிற கட்சி? ஏன்னா இது தலைவர் தொடங்கிய கட்சி, அம்மா வளர்த்த கட்சி. புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பாதுகாத்து மீட்டெடுத்து இன்றைக்கு மக்களிடத்திலே அதை செல்வாக்கோடு நிலைநிறுத்துவதற்காக உயர்ந்து கொண்டிருக்கிறார். இதில் ஒன்றும் மாற்றுக்கிறது. தேர்தலுக்கு தேர்தல் வேறுபடும். எடப்பாடி வந்து எனக்கு நீங்கள் ஒரு சொன்ன கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. என்னன்னா கூட்டணி நாங்கள் திமுக தான் எங்களுக்கு ஒரே எதிரி அப்படிங்கிறாங்க. பாஜகவும் அதே நிலைப்பாடாக தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த கூட்டணிக்கான இது ஒரு சமரசம் இது ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இப்படி பார்த்தா அதிமுக அதுதான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் உங்கள் பார்வையில் கேட்குறீங்க, நாங்கள் எங்கள் பார்வையில் சொல்கிறோம். பொதுச் செயலாளர் தெளிவாக சொன்னார். என்ன சொன்னார்? திமுக எதிரிக்கு எதிராக இருக்கிற வாக்குகள் சிதறாமல் இந்த மக்களுடைய எண்ணங்கள் என்ன, இந்த ஆட்சி திமுக ஆட்சி வீட்டுக்கு போகணும், அம்மாவின் ஆட்சி மலரணும். இப்போ இந்த வேகாத வெயில் இவ்வளோ தொழிலாளர்களுக்கு அம்மாவுடைய திருநாமத்தில் நலத்திட்டங்கள் கொடுக்குறோம். ஆளுங்கட்சி கூட கொடுக்கலையே. இந்த கடையநல்லூரில் நீங்களே இருக்கிறீங்க. மார்ச் 1 இந்த நாட்டுடைய முதலமைச்சர் பிறந்த நாள். ஒரு மிட்டாய் கொடுத்ததா கூட நான் செய்தி பார்க்கல, ஒரு லட்டு கொடுத்ததா கூட செய்தி பார்க்கல. காலையிலேருந்து இவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீதியாக போகிறாரு. எதுக்காக? அம்மாவுடைய அந்த ஆட்சி புரட்சித் தமிழர் எடப்பாடி ஒரு மலரணும். அதிகாரம் எங்கள் கையில் இல்லை, ஆட்சி எங்கள் கையில் இல்லை, ஆனால் எல்லாருக்கும் உதவணும்னு என்ன மட்டும் தம்பி இன்றைக்கி செய்கிறாருல்ல, இதுதான் அதிமுக. அதனால தான் மக்கள் விரும்புகிற கட்சி, மக்கள் ஆதரிக்கிற கட்சி, மக்கள் வரவேற்கிற கட்சி, மக்கள் வரவேற்கிற தலைவர் எடப்பாடி. அதனால் நீங்கள் ஒன்றும் இது இல்லை. பலமுனை போட்டி வந்து பயங்கரமாக இருக்கும். இதில் வந்து அதிமுகவோட இது உங்கள் பத்திரிகையாளருடைய பார்வை. இப்போ முதல் நாள் தேர்தல் நாளைக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ தேர்தல் நாளைக்குன்னு வச்சுக்கோங்க. 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணா அறிவாலயத்தில் மேலே அமலாக்கத்துறையுடைய ரைடு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. கீழே ஒப்பந்தம் குலாம் நபி ஆசாத் பேசிக்கிட்டு இருந்தார். தமிழ்நாட்டு வரலாறு எங்களை காட்டிலும் உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாமே தெரியும். அதனால் எந்த கூட்டணியும் நிரந்தரம் கிடையாது. எல்லோரும் கேட்குறீங்க ஒரே கொள்கையோட கூட்டணியாக அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒரே கொள்கை எல்லா கட்சிக்கும் இருந்துட்டால் இத்தனை கட்சி தேவையில்லையே. அவங்க கலைச்சிட்டு திமுகவிலே போய் சேர்ந்துடலாம். அவங்கவுங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது, தேர்தல் நேர கூட்டணியும் இருக்குது. இது அண்ணா காலத்தில் உருவாக்கப்பட்டதை அதை அடிப்படையாக வச்சு வர்றோம். அதனால் நீங்கள் அதிமுக மீது ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு கேட்குறீங்க. அதனால தான் புரட்சித் தமிழர் எடப்பாடியை சொன்னார், ஆளுகிற கட்சியினுடைய அந்த எதிர்ப்பு வாக்குகள் இந்த ஆட்சியின் மீது உள்ள அவலங்களை தெரிந்து கொந்தளிப்பில் இருக்காங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், மாணவர்கள், இளைஞர்கள், மகளிர்கள், தாய்மார்கள், இப்படி பட்டியலிட்டே சொல்லலாம். அனைத்து பிரிவினரும் இந்த ஆட்சியின் மீது கடும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். அந்த வாக்கை சிதறவிடாமல் மதிநுட்பத்தோடு தேர்தல் வியூகம் வகுக்கப்படும் என்பதை புரட்சித் தமிழர் எடப்பாடியார் சொல்லியிருக்கார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.